2K முன்னொரு காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, தாத்தா, பாட்டி கதை சொல்லி உங்கள தூங்க வைப்பாங்க. இந்த காலத்தில தாத்தா, பாட்டி ஆகட்டும், இல்ல முன்ன பெத்த அப்பா, அம்மா ஆகட்டும், அவங்க கதையே நாறி போச்சு. எங்க உனக்கு கதை சொல்லி தூங்க வைக்க போறாங்க. சரி இந்த தாத்தா கதை சொல்றேன் கேளு. அதாவது ஒரு வேடன், செம்ம பயங்கரமான இடி, மின்னல். ஆ ஒரு வேடன். வேடன்னா என்னப்பா? பறவைகளை பிடித்து ஒரு வலையில் போட்டுக்கொண்டு அப்படியே வரான். குளுருது, பயங்கரமா குளுருது. இப்ப எங்க போறதுன்னு தெரியல. யாரும் காப்பாத்த முடியாது. காடு. சரின்னு பார்க்குறான். ஒரு மரம். அந்த மரத்து அடியில வந்து அப்படியே உட்கார்றான். மரத்துக்கு மேல பார்த்தா ஒரு ஆண் புறா. அந்த ஆண் புறா, "ஐயோ! என்னப்பா இப்படி புயல் அடிக்குது, மழை அடிக்குது." என் பெண் புறா பெண் புறா மீன்ஸ் வாட்? அந்த ஆண் புறாவுடைய மனைவி, "ஐயோ! என் பொண்டாட்டிய காணோமே, என் பொண்டாட்டி எங்க சிக்கிங்குதோ, எவன் பிடிச்சு வச்சுன்னுக்கிறான்னு" சொல்லி அழுது கொண்டு இருக்கிறது. அப்போது பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, அந்த வேடன் இருக்கிறானே, அந்த வலை இருக்குதே, அந்த வலையில இருக்கக்கூடிய பெண் புறா, "கணவனே கவலைப்படாதப்பா, அ என்ன புடிச்சு வச்சுக்கின்னுருக்கிறான். இருந்தாலும் ஒரு விஷயம் பண்ணு. நம்ம விருந்தாளி அவன். நம்ம வீடு தேடி வந்திருக்கான். மரம் என்பது மரத்துக்கு அவங்க வீடு தேடி வந்திருக்கான். அவனுக்கு குடிக்கிறதுக்கோ, இல்ல சாப்பிட்றதுக்கோ ஏதாவது குடு. பாவம் விருந்தினரை வந்து நம்ம வந்து உபசரிக்கணும்." அப்படின்ற மாரி பெண் புறா சொல்லுது. இத அந்த ஆண் புறா கேட்குது. "அப்படியா? விருந்தாளி இவன புடிச்சு வச்சுன்னு இருக்கிறானே. சரி நம்மள தேடி வந்துட்டான். நம்ம வீட்டுக்கு வந்துட்டான். நம்ம அவன வந்து உபசரிக்கணும்னு" சொல்லிட்டு, அப்போ வந்து அந்த வேடன் கிட்ட வந்து சொல்லுது. "ஏப்பா என்னப்பா? ஐய்யய்யோ! பயங்கரமா இதுமா நானே வந்து ரொம்ப ஏக்கத்துல இருக்கிறேன். என் பொண்டாட்டி இன்னும் வரவே இல்ல. எங்க சிக்கிச்சோ போச்சோ." உடனே, "சரி என் வீட்டுக்கு நீ வந்திருக்கிற. என் மரத்தடியில இருக்கிற. உனக்கு என்ன வேணும்?" அப்படின்னு சொல்லி, "எனக்கு ரொம்ப குளிருது." அப்படின்னு. சரி இது ஓடி போய் எங்கேயோ ஒரு அந்த நெருப்பு கொம்பு இந்த தீப்பந்தமா ஏதோ ஒரு அளவு அதை ஒன்று எடுத்துன்னு வருது. அப்புறம் அங்கே இருக்கிற கொஞ்சம் குப்பைங்கள்லாம் போட்டு அதை சூடு பண்ணி அது குளிர் காய வைக்குது. அப்புறம் உடனே சொல்லுது, "வெறும் குளிர் காஞ்சா மட்டும் போதாதுப்பா, பசிக்குதுப்பா" அது அப்படின்து. "பசிக்குதா? அட கடவுளே! விருந்தாளிக்கு பசிக்கக்கூடாதுன்னு" சொல்லிட்டு என்ன பண்ணுது, அந்த ஆண் புறா அந்த நெருப்புல விழுந்துடுது. நெருப்புல விழுந்து அது சாவுது. சாவுத உடனே, "ஐயோ! ஏன் பசி போக்க ஒரு புறா தீயில விழுந்து போச்சே" அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து யோசிக்கிறான். அடடடடா! நான் எவ்வளோ பேரை வந்து கொன்று சாப்பிட்டுருக்கேன். என் பசிக்காக எத்தனை உயிர்களை இப்ப நான் வந்து கொன்னு இருக்கிறேன். எவ்வளோ பெரிய பாவி நானு. அப்படி சொல்லிட்டு ஈனா பண்ணுது. உடனே அந்த வலையை திறந்து இருக்கிற பறவைகள் எல்லாத்தையும் வந்து பிரிச்சு விட்டுடுது. "ஓடி போங்க" அப்படின்ட்டு. இதை அவன் பார்த்து கொண்டு இருக்கிறான். உடனே அந்த பெண் புறா இருந்தது இல்லையா? அது என்ன பண்ணுது, புருஷனே செத்து போட்டான். நானும் சாவறேன்னு சொல்லிட்டு அந்த தீயில விழுந்து அதுவும் செத்து போகுது. இத பார்த்து அவ, "அட கடவுளே! இது என்னடா கொடுமையா இருக்குது. ச்சே! எப்பேர்ப்பட்ட துரோகின்னு" நான் சொல்லிட்டு அந்த வேடனும் அந்த நெருப்பில் விழுந்து சாகுறான். இதுதான். புரியுதா? பிறருக்கு நீ தீங்கு செஞ்சா கண்டிப்பா ஒரு நாள் நீ தீயில் விழுந்து சாவ. இத புரிஞ்சுக்க. இத புரிஞ்சுக்கிட்டு உண்மையா வாழ கத்துக்க. ஒரு விருந்தாளி ஒரு விருந்தாளி உன்னை தேடி வருகிறான். விரோதி உன் உறவுக்காரனையே உதறி விட்டுட்டு வாழக்கூடிய நாய்களா இருக்காதீங்க. அப்புறம் தீயில் எரிந்து விடுவீர்கள். வரக்கூடிய சுனாமியில் கூண்டோடு கூண்டு அழிஞ்சிடுவீங்க. ஓட்டுக்கட்டுல எவனுமே படாது. எந்த கட்சிக்காரனையும் ஆதரிக்காத. 2K கிட்ஸ்.